ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வராஹா மேக்ஸ். நம்ம ஏற்கனவே பிடிஏ கொஸ்டின் நம்பர் 6ல் 3 சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 4th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி, தென் டி ஆஃப் 18 மைனஸ் டி ஆஃப் 14 ஈக்குவல் டு 32. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டி ஆஃப் 18 கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்ததாக டி ஆஃப் 14 கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் காமன் டிஃப்ரென்ஸ் தானாக கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், அதாவது இது சிம்பிளிஃபை பண்ணாலே காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், டி ஆஃப் 18 கண்டுபிடிப்போம், அதாவது டேர்ம் ஆஃப் 18. அப்போ யூசிங் த ஃபார்முலா டி ஆஃப் n ஈக்குவல் டு a plus n minus 1 into d. Then t of 18 equal to a plus 18 minus 1 into d. Then t of 18 equal to a plus 17, அதாவது 18 minus 1 17 into d வந்து 17d. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். Then t of 14 இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். t of 14 equal to a plus 14 minus 1 into d. Then t of 14 equal to a plus 14 minus 1 வந்து 13 into d வந்து 13d. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை மட்டும் எழுதிக்கலாம். அதாவது t of 18க்கு பதிலாக t of 18ஓட வேல்யூ எழுதிக்கலாம். கண்டுபிடிச்சது a plus 17d bracket, நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், தென் t of 14ஓட வேல்யூ வந்து a plus 13d ஈக்குவல் டு இந்த 32க்கு 32 போட்டுக்கலாம். தென் பாருங்க, பிளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் கேன்சல் ஆகிடும். தென் அடுத்ததா 17d மைனஸ் 13d போனால் 4d. 17 13 போயிடுச்சுன்னா 4d, அதாவது 2d இருக்கிறதுனால ஒரு d எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 32. Then d equal to 32 மல்டிபிள் இருக்கு 4 வந்து இந்த பக்கமாக வந்தால் டிவைடில் வந்துடும். Then 32 by 4, 1 4s are 4, 8 4s are 32. Then the value of d equal to 8. Then the common difference d equal to 8. That's all. d equal to 8 னே எழுதிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5th sum. 5th sum என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the points 8, 12 and x, 24. Find the value of x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஃபார்முலா, யூசிங் ஸ்லோப் ஃபார்முலா டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன, அதாவது சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. தட்ஸ் ஆல். பாருங்கள், m equal to ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ், அதாவது -2, 6, 4, 8 எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட் வந்து 8, 12, x, 24 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் we take separately 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸாக அதை செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ m equal to அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா y2 y2ஓட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது x1, இது x2, அடுத்ததா இது y1, இது y2. ஓகே, இப்போ அது x1, x2, இது y1, y2ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, அப்படிலாம் x1, y1, x2, y2 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ y2ஓட வேல்யூ பாருங்கள் 8 மைனஸ் y1ஓட வேல்யூ பாருங்கள் -2. இப்போ y1ஓட வேல்யூ வந்து +6. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான், அந்த 6 அப்படியே எழுதிக்கலாம். பை
x2 ஓட வேல்யூ பாருங்க 4 மைனஸ் x1 ஓட வேல்யூ வந்து -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ +2 ஆகிடும். பாருங்க m ஈக்குவல் டு 8 minus 6 வந்து 2 by 4 plus 2 6 அப்போ 1 2s are 2 3 2s are 6 then m equal to 1 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததா next 2 points find out பண்ணலாம். பாருங்க 8, 12 and x, 24 இது இருக்கு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கலாம். m equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படின்னு ஸ்லோப் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். இது x1 இது y1 இது x2 இது y2. தென் y2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் y1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 பை x2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x மைனஸ் x1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. தென் 24 மைனஸ் 12 ஈக்குவல் டு 12 பை x மைனஸ் 8. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தென் இதுக்கு மேலே தான் கதையே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்லோப் நம்ம எம்னு எடுத்துப்போம். அப்போ m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. இட்ஸ் எ ரூல். இது வந்து ஒரு விதி, இது இருக்கு. அதாவது இந்த ரூல் வந்து இந்த ஃபார்முலா வந்து இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா m1ஓட அதாவது m1ஓட வேல்யூ இது m1 இது m2ன்னு வச்சுக்கலாம். m1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 m1ஓட வேல்யூ 1/3 இன்ட்டு m2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்க 12/x மைனஸ் 8 ஈக்குவல் டு இந்த -1க்கு -1 போட்டுக்கலாம். இப்போ இங்கே போட்டுக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ x மட்டும் இங்கே அதாவது மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எக்ஸ் மட்டும் வேரியபிளாக இருக்குது. அதனால் இந்த எக்ஸ் அந்த பக்கம் தள்ளிக்கலாம். இப்போ 1/3 இன்ட்டு 12 இந்த -8 மட்டும் அப்படியே இருக்கும். இந்த எக்ஸ் அந்த பக்கமாக போனால் -x ஆக மாறும். எப்படி -x மாறும்னா இந்த +x அந்த பக்கம் அதாவது டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் மல்டிப்ளாக போகும். அப்போ 1 into x ஆர் x, இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென் இப்போ 1/3 இன்ட்டு 12 -8 இருக்கு. கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3 4 3s are 12 அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். மிச்சம் வந்து 4/-8 ஈக்குவல் டு -x. இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த எக்ஸ் இந்த பக்கம் தள்ளலாம். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். அதாவது 4 அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு இந்த -x. இந்த டிவைடில் இருக்க அந்த அதாவது டிவைடில் இருக்க அந்த 8 வந்து மல்டிப்ளாக அந்த பக்கம் போகும். அதாவது மல்டிபிளில் இருந்தால் டிவைடில் வர மாதிரி, டிவைடில் இருந்தால் மல்டிப்ளாக தான் போகும். இப்போ பாருங்கள் இந்த -8 வந்து மல்டிப்ளாக போகுது. அப்போ -x இன்ட்டு -8ன்னு அர்த்தம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா 4 இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -8 வந்து இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக தான் வரணும். ஏன்னா இந்த மைனஸ் வந்து அந்த பக்கமாக போகும்போது +8 போகும் இல்லையா, அதனால் ப்ளஸ் வரணும் இங்கே. ஏன்னா -8 போடக்கூடாது, மைனஸ் இந்த பக்கம் போகும்பொழுது ப்ளஸ் ஆகிடும், அதனால் ப்ளஸ் போட்டுக்கணும். 4 ஈக்குவல் டு -x + 8ன்னு இப்போ இருக்கும். இப்போ இந்த -x இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் தள்ளிக்கலாம். இப்போ இந்த 8 மல்டிபிளில் தான் இருக்குது, இருந்தாலும் அது +8 இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து அந்த பக்கமாக ப்ளஸ்ஸாக போகும் இல்லையா, அதனால். இப்போ -x இன்ட்டு +8 அப்படின்னு இருக்கும் இங்கே. இப்போ -x இருக்குது, இந்த +8 அப்படியே இருக்கும். இந்த -x வந்து இங்கே +x வந்துடும். இப்போ இந்த 4 அந்த பக்கம் தள்ளிக்கலாம். இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், ஈக்குவல் டு -8 + 4 அப்படின்னு ஆகிடும். -8 + 4 அதாவது x இன்ட்டு 8 வந்து மல்டிபிள் ஆகாது, அதனால எக்ஸை மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். இந்த -8 வந்து அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். தென் இந்த -8 இங்கே இருக்கட்டும். இந்த +4 வந்து அந்த இந்த 4 வந்து இங்கே வந்துடும்.
அப்படி பார்த்தா இங்கே +8 இங்கே கீழே இருக்கும், இந்த +4 வந்து இங்கே -4 வந்துடும். ஓகே இந்த -x தான் கீழே +x இந்த பக்கமாக +6 போயிருச்சு இல்லையா. இப்போ இந்த +8 அப்படியே கீழே இருக்கும், இந்த +4 -4 ஆகிடும். அப்போ x = 8 - 4 அப்படின்னு இருக்கும். x = 8 - 4 அப்படின்றது 4, அதாவது 8ல் 4 போயிடுச்சுன்னா 4 ஆகிடும். தட்ஸ் ஆல். அடுத்ததான் நம்ம 6th சம் பார்க்கலாம். 6th சம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக்னா பாறை, இந்த பாறையிலிருந்து 50√3 மீட்டர் 50√3 மீட்டர் அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அதாவது அவ்வளோ ஹைனா ஹைட்டுன்னு அர்த்தம், உயரமாக இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ்டு. The car on the ground is observed is 30 degree. Find the distance from the car from the rock. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார் இருக்கு, இது நம்ம கார்னு எடுத்துக்கலாம், இது காரு. தென் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க ராக்குன்னு சொல்லியிருக்காங்க, தென் ராக் சொல்லியிருக்காங்க, அதனால இந்த பக்கம் இருக்கிறத ராக்குன்னு எடுத்துக்கிறேன். ராக் மீன்ஸ் பாறை, இந்த பக்கம் காரு, இந்த பக்கம் ராக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் பாறை பெருசாக தான் இருக்கும், பெரிய பாறை இல்லையா, அதனால இப்படி ஒரு கோடு சின்னதாக நம்ம கையாலே போட்டுக்கலாம், சின்ன டயக்ராம் தான். ஓகே, இங்கே காரு, இது ராக்கு, பெரிய பாறை. ஓகே, அடுத்ததான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ராக் வந்து 50√3 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 50√3 மீட்டர் அளவுக்கு ஹைட்டு, அதாவது இங்கேருந்து அவ்வளோ ஹைட்டு. அடுத்ததா த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த கார். ஓகே, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த கார் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கார் டு த கிரவுண்ட்ல இருந்து காருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கே 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. காரோட டெப்ரெஷன் 30 டிகிரி. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கார் ஃப்ரம் த ராக். கார்லேருந்து ராக்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தென் இப்போ நம்ம நேம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது A, இது B, இது C. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது ஆப்போசிட், எது அட்ஜசன்ட், எது ஹைப்போட்டினியஸ், 3 கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் எந்த பக்கம் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் ஆப்போசிட். தென் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து அட்ஜசன்ட். மிச்சம் எது இருக்கோ அது ஹைப்போட்டெனியஸ். அப்படி இல்லை, இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா இங்கே ரைட் ஆங்கிள் தான் வந்தாகணும். ட்ரையாங்கிளில் எப்போவுமே இந்த ஒரு பக்கமானது ரைட் ஆங்கிள் தான் வரும், அதாவது 90 டிகிரியில் வரும். அப்போ அந்த 90 டிகிரிக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆப்போசிட், தென் 90 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஹைப்போட்டீனியஸ், மிச்சம் இருக்கிறது அட்ஜசன்ட்னு குறிச்சிக்கலாம். அதோட இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாடல் தான் ஈஸி. அதாவது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க, இது ட்ரை ஆங்கிள் இல்லையா, அதனால ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். அடுத்ததா ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் வந்து இங்கே இல்லை, இங்கே பியில் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் இப்படி பார்த்துக்கலாம். பியில் கொடுத்துருக்காது, அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுனால, அதாவது ஆங்கிள் இருக்க இடத்துல கொடுத்துக்கிறதுனால அதை அட்ஜசன்ட்னு எடுத்துக்கலாம். இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், மிச்சம் இருக்கிறது ஹைப்போட்டீனியஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நேம் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ சம்குள்ளே போயிடலாம். சொல்யூஷன். தென் பாருங்க, tan theta = opposite by adjacent. ஓகே, இப்போ அட்ஜசன்ட் என்ன, அதாவது ஆப்போசிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். tan theta = ஆப்போசிட்டுக்கு வந்து 50√3 மீட்டர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பை இந்த அட்ஜசன்ட்டுக்கு என்னன்னு தெரியாது, அதனால we take x, அதனால xன்னு போட்டுக்கலாம். தென் tan theta, இங்கே தீட்டா கொடுத்துருக்காங்க என்னன்னா 30 டிகிரி, அப்போ 30 டிகிரி = 50√3 by x. நான் ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ சொல்லியிருப்பேன். tan தீட்டாவோட 30 டிகிரி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√3 =
50 ரூட் 3 பை எக்ஸ். பாருங்க, இப்போ 1/√3 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, இதுக்கு மீனிங் என்ன பாருங்க, 50 × √3 தான் அதோட மீனிங். பிரித்து எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 50 × √3 தான் 50√3. மல்டிபிள் ஆகாத நிலையில தான் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 50 × √3 எழுதிக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். பை எக்ஸ். தென் 1/√3 ஈக்குவல் டு 50 × √3 பை எக்ஸ். மறுபடியும் இந்த ஸ்டெப்பை புரியுறபடி எழுதியிருக்கேன். இப்போ 1 × எக்ஸ் சார் எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படியே வந்துடும். அதாவது இங்கே √3 இருக்கு இல்லையா, √3 × √3 3. இதுக்கு கேன்சல் ஆகும். √3 × √3 கேன்சல்னு சொல்ல முடியாது, சால்வ் ஆகும். √3 × √3 3. ஏன்னா 50 × √3 தான் ஏற்கனவே √3 இருக்கு, அதனால எதுவும் பண்ண முடியாது 50க்கு. தென் இப்போ 50 × 3 இது பண்ணலாம். அதனால √3 × √3 3. Then x equal to 50 × 3 are 150. Then the value of x equal to 150. அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லாஸ்ட்டாக நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பை வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அது எத்தனை பேர்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.